வணக்கம் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். என் பேர் தணிகாசலம், மருத்துவராக வேலை செய்கிறேன் ஜோஹூரில். ஸோ மருத்துவர் பாணிகிட்ட வந்துட்டு ஒரு சில கேள்வி கேட்கலாம், வரும சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ கேள்வி வந்துட்டு, அதாவது பேசிக்கான கேள்வி தான். வருமத்தில் வந்துட்டு தற்காப்பும் இருக்குது, சிகிச்சையும் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ இந்த வரும வைத்தியம் என்பது நம்ம வீரத்தை தனியாக வைக்க முடியாது. தமிழர் என்றாலே வீரம். அந்த காலத்துல போர்ல போயிட்டு அடிபடுது பார்த்தீங்களா, கூர்மையான ஆயுதங்கள்ல அதெல்லாம் வருமத்துல விழுவோம். இந்த வெட்டு காயம் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் முறையெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா ஏதாவது ஒரு கூர்மையா, ரொம்ப கூர்மையில ஒரு அளவு உள்ள ஆயுதத்துல அடிக்கும் போது வரும புள்ளியில வருமம் உண்டுரும். இந்த வருமம் எப்படி படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாடின்னு ஒண்ணு ஓடுது பாருங்க, ரத்த குழாயில ஓடுறது ரத்தம், நாடியில ஓடுறது பிராணவாயு. அது நம்ம ஒரு கித்தா பைப்பா வச்சுக்கோங்க. அதை அடிச்சோம்னு சொன்னா ஒட்டிக்குதல்ல கித்தா பைப்பு. அப்ப அதை எதில் அடிப்பாங்கன்னு இப்படி அடிப்பாங்க. இந்த இடத்துல இந்த அடி அடிக்கும் போது இந்த விரல் மடங்காம இருக்கிறதுக்கு இந்த விரல் துணை போகும். வச்சு அடிக்கும் போது அந்த குழாய் ஒட்டிக்கும். இதுல வச்சு அடிப்பாங்க. இந்த இடத்துல எங்க எலும்பு இருக்கோ அந்த இடங்கள் இதுல அடிப்பாங்க. அப்ப அங்க பட்டுட்ட உடனே அது என்ன ஆகும் சொன்னா வரும புள்ளியா மாறி அது வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ், உபாதைகள் வரும். இதை வரும சிகிச்சையில பண்ணுவோம். தற்காப்பு கலை எங்க வந்துச்சுன்னா, எதிரி நம்ம தாக்க வரான், நம்ம தடுக்க போறோம், ஆயுதமே இல்லாம வெறும் 2 கை 2 காலு தலையில கண்ணை வச்சு தற்காப்பு முறையில இந்த வருமத்தை பயன்படுத்தணும். தமிழருடைய வாழ்வில் பண்பாட்டு தத்துவத்துல இந்த வரும கலை பிரிக்கவே முடியாது. தற்காப்புக்கும் இது உதவி பண்ணிச்சு, ஆரோக்கியத்துக்கும் உதவி பண்ணிச்சு, வைத்தியத்துக்கும் உதவி பண்ணிச்சு. அது இல்லாம மாட்டுக்கு வருமம் படும், ஆட்டுக்கு படம், கோழிக்கு படம். இதெல்லாம் கூட இந்த வரும கலையை பயன்படுத்தி ஆடு மாடு கோழி எல்லாம் ஆரோக்கியமா வாழ வழி செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நல்லது டாக்டர். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விதான். இது பார்வையாளருக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமென்னு கேட்குறோம். இந்தியன் 2 படம் வந்துச்சு இடையில. ஸோ இப்போ அதுல அவர் பயங்கரமான வருமம்லாம் செய்வாரு, குதிரை மாதிரிலாம் ஓட வைப்பாரு, இது கழுத மாதிரிலாம் கணக்க வைப்பாரு. அப்ப அந்த மாதிரியான வருமம்லாம் உண்மையிலேயே இருக்கா, அல்லது படத்துக்காக மட்டும் கற்பனையா கொண்டு வந்ததா? சர்வநிச்சயமா அது இருக்கு. அந்த காலத்துல அந்த இதெல்லாம் இருக்கு. நூல் வாயிலாக நம்ம அதை படிச்சிருக்கோம், பார்த்தது ரொம்ப குறைவு. இப்போ நீங்க சில பேர்த்த பாருங்க, அப்பப்ப இப்படி இப்படி பார்த்துருக்கீங்களா, வரும பாதிப்பு தான் அது. நாடியில பார்க்கலாம், சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த படத்துல அதீதமா காட்டிட்டாங்க என்பது தாழ்மையான கருத்து. அடுத்த கேள்வி டாக்டர், அதாவது இப்ப நம்ம நவீன வைத்தியம் இருக்கு, இப்ப அது சம்பந்தப்பட்ட கேள்வி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். வருமத்துல இப்ப வாதம், பக்கவாதம் வருது, அதெல்லாம் நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்ப 3 விதமான இது இருக்கு. அதுல விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்பீச் டிலே. இப்ப குழந்தைங்களுக்கு நிறைய பேசுற திறன் சின்ன வயசுலயே ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவங்க சரியா இது பண்ண முடியல. இப்ப அதுக்கான நிறைய சிகிச்சை கொடுக்குறாங்க. அதோட சேர்ந்து வருமத்திலையும் நம்ம அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்றது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இப்போ சமீப காலமா ஒரு 7-8 வருஷமா வருமக்கலை மூலியமா இந்த குழந்தைகளுக்கு இந்த சொன்னீங்களே ஸ்பீச் டிலே, ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம்லாம், இதுக்கெல்லாம் நாங்க பண்றோம். அது படிப்படியா சரியாகிட்டே வருது. ஏன்னா மூளை வளர்ச்சி அதுல பாதிக்கப்படுறதுனால வரும். அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே கூட அவங்களுக்கு அந்த ஒரு வரும புள்ளி பட்டிருக்கும், தெரியாது. அவங்களுக்கு வயிற்றுல அடிபட்டுச்சுன்னு விட்டுருவாங்க. ஆனா அது குழந்தைகளுக்கு போய் பாதிக்கணும் என்பது தெரியாது. இது இல்லாம நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு முறையில வாழ்வியல் தத்துவத்துல பாத்தீங்கன்னா, கலவை அப்படின்னு சொன்னா தாம்பத்திய உறவை ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக அமாவாசையோ பௌர்ணமியோ ஏகாதசியோ வைக்கக்கூடாது. அமாவாசையில கூடும் பொழுது உடம்புல நீர் குறைந்து பித்தம் அதிகமாகி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்த உடனே ஹைப்பர் ஆக்டிவ் சொல்ற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் வந்துடும். பௌர்ணமியில நீர் உடம்புல அதிகமாகும், ஆயிரம் பசங்க கூட சொல்லுவாங்க. அந்த சமயத்துல சளியோட சில குழந்தைங்க பிறந்துடும். ஏகாதசியில உடல் இயற்கையாவே கழிவுகளை விளையக்கூடிய ஒரு நாள் இது இந்த ஏகாதசி. அதை முன்னோர்கள் அதை விரதமா அதை கொண்டு வந்தாங்க. இப்ப இயற்கையோட இசைந்த வாழ்வியல தத்துவத்துல இதை 3மே கடைபிடிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு குறையில பிறக்கிற அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி குறைவு, பேச்சு திறன் லேட் ஆகுது. இந்த மாதிரி இதை கத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வரல. வரும சிகிச்சை இதுக்கு பயன்படும். அதாவது ஏகாதசின்னு சொன்னா பௌர்ணமிக்கு அடுத்த முதல் நாள், இல்ல அமாவாசை இல்ல. ஏகாதசினா 10வது நாள் தசமி. ஏகாதசினா ஏக்னா 1,
இந்த 10 ஒன்று 11 11வது நாள். சரி, ஓகே டாக்டர். இப்போ அதே மாதிரி வேற கண்டிஷன்ஸும் சொல்றேன். இப்போ வந்து குழந்தை இந்த இந்த கண்டிஷனுக்கும் இதே மாதிரி வர்மத்துல என்ன மாதிரியான சிகிச்சை நம்ம கொடுக்க முடியும்? நிறைய இப்போ ஏன்னா உலக அளவுல வந்துட்டு அதாவது 6ல் 1 பங்கு மக்கள் வந்துட்டு குழந்தையின்மையில பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்துட்டு WHO கணக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வர்மத்துல அந்த காலத்துல இருந்துச்சு. பொதுவா பெண்களுக்கு வந்து 22 வகையான கர்ப்பம் சார்ந்த நோய்கள் இருந்துச்சு. கர்ப்பவாய்வு, அந்த பிலிப்பின் டிப் சொல்லமுல்ல, சினை குழாய், சினைப்பை குழாய் வருதுல, அதுல அடைப்பு வந்துச்சுன்னா கூட வரும். இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. அல்லது அந்த முட்டை பரிசாவில் அதுக்கும் மருந்து இருக்கு. இல்ல மாதவிடாய், ஒழுங்கற்ற மாதவிடாய், அதுக்கும் மருந்து இருக்கு. இந்த பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. ஆனா ஆண் மலட்டு தன்மை வந்து அதுக்கு மருந்து இல்லை. அசாத்தியம் சொல்றாங்க. சாத்தியம் அசாத்தியம், இது அசாத்தியத்துல வரக்கூடியது. இப்போ அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய பிராணவாயு புள்ளி இருக்கு பாருங்க, முதுகெலும்பு பின்னாடி இருக்கும், லம்பார் 4, லம்பார் 5. அந்த இடத்துல ஒரு 20 செகண்ட் அழுத்தம் கொடுத்து தடவு முறையில பண்ணி தொப்புளுக்கு 4 விரலுக்கு கீழே ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது இயற்கையாவே பிராணவாயு அதிகமா போய் ரத்த ஓட்டமும் கூடி ஆரோக்கியம் பெருகி அங்க மாதவிடாய், ஒழுங்கற்ற மாதவிடாய் சரியாகும். ஆக வர்மக்கலை வந்து இதுக்கு பயன்படும். அததான் நம்ம முன்னோருங்க வந்து மாதவிடாய் சரியா பண்ண உருவாங்க பாத்துறீங்களா, சில பேர் மசாஜ் பண்றாங்கல்ல, அதான் அது. ஓகே. அதே சமயத்துல டாக்டர், இப்ப அடுத்தது வந்துட்டு இப்ப மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஹெல்த், அதை பத்தி வந்து நிறைய சொல்லுவாங்க. அப்ப உளவியல் ரீதியான தாக்கம் இல்ல மன ரீதியான தாக்கத்துக்கு வர்மத்துல என்ன மாதிரியான இது நம்ம வந்து கொடுக்க முடியும்? அதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா? அது வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு Honda 65 மோட்டர் பைக் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கார்பரேட்டர் சரியா பெட்ரோலை கொடுக்கல, புக்கு இழுத்துக்கிட்டே ஓடும். 1 hour உங்களால ஓட முடியுமா? கடுப்பாயிருங்களா இல்லையா? அப்ப மூளைக்கு போற அந்த பிராணவாயு சரியா போலன்னா கோபம் அதிகமா வந்துடும். ஏன்னா அவனே ஸ்ட்ரெஸ்ல நிக்கிறான் போலன்னா. 2வது ஞாபக மறதி வந்துடும். 3வது கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். சரியான உறக்கம் வராது. அப்ப என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு வர்ம பாதிப்பு தலையில பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில எண்ணெய் போட்டு உருவி விட்டாங்க. ஒண்ணு வேண்டாம், நீங்க ரொம்ப அசதியா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, தலைக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். பாத்தீங்களா? உளவியல் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டாலும், பிராணவாயு அதோட ஓட்டம் தடைப்பட்டாலும், அல்லது உங்களுக்கு அசதி ஏற்பட்டாலும், நீங்க தலைக்கு எண்ணெய் போட்டு ஒரு வர்மத்துல ஒரு தடவு முறையை ஒண்ணு பண்ணீங்கன்னா இது 3 தீர்ந்துடும். ஓகே டாக்டர், நல்லபடியா நல்ல அருமையான பதில்லாம் சொன்னீங்க. மக்களுக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கும். அதுல வர்மத்தினால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு தெளிவு மக்களுக்கு வந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். வணக்கம்.